ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையின் பூரண சுவிசேஷ தியாலஜிக்கல் காலேஜுடைய இந்த கான்வொகேஷன் சர்வீஸில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். விசேஷமாக தேவ ஊழியர்கள், இதனுடைய பொறுப்பாளர்கள், இன்று பட்டம் பெற இருக்கிற மாணவ மாணவிகள் மற்றும் படித்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் சார்பாக வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலே, இந்த அருமையான வேளையிலே 2 வார்த்தைகளை நினைப்பூட்டும்படியாக நான் விரும்புகிறேன். ஒன்று பிரசங்கிக்கிறவன், இன்னொன்று அனுப்புகிறவன் என்று 2 வார்த்தைகளை சுருக்கமாக உங்கள் முன்பாக வைக்கும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்களிலே நாம் இப்படி படிக்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 14, 15 வசனங்களில், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த 2 வசனங்களில் 14வது வசனத்தில் பிற்பகுதியில் இப்படி நாம் படிக்கிறோம், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 15வது வசனத்தின் முற்பகுதியில் படிக்கிறோம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? நம்முடைய பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்திலே வாசம் பண்ணினார். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். விசேஷமாக தாம் அனுப்பப்பட்டதான் அந்த மிஷன். சிலுவையிலே சகல மக்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து, அந்த சிலுவையிலே கோர மரணம் அடைந்து, ஆனால் அப்படியே மரித்து போகாமல் உயிரோடு எழுந்து 3ஆம் நாளிலே எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கும் தம்முடையவர்களுக்கும் காட்சி கொடுத்து பரமேறி சென்றார். இன்றும் பிதாவோடு கூட பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சீக்கிரத்திலே வந்து நம்மையும் அவரோடு கூட அழைத்து செல்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகத்துவமான தேவன் நமக்கு கொடுத்த இந்த பெரிய ஈவாகிய இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர் சொல்லி சென்றார். மிக விசேஷமாக அவர் இறுதி கட்டளையாக, ராஜரீக கட்டளை என்று சொல்லுவோமே, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 18, 19, 20 வசனங்களில் நாம் படிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று இந்த வார்த்தை அவர் கூறி சென்றார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எதை? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அவங்களுக்கு கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சென்றார். அதுபோல தாம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் சீஷர்களை தமக்காக தெரிந்து கொண்டார். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அனுப்பும்போது பிரசங்கிக்கவும் படியாக தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக அனுப்பி அவருடைய ஊழியத்தை செய்தார். இப்படியே செய்யப்பட்ட ஊழியம் அவர் சொன்னது போல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியான ஊழியர்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படித்து காலாகாலமாக கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். இன்றும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த மகத்துவமான ஊழியத்தை செய்யும்படிக்கு பிரசங்கிக்கிறவன் எழும்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஜனங்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி தேவனை தொழுது கொள்ளுவார்கள்? எப்படி அவரை ஆராதிப்பார்கள்? எப்படி ஒரு நித்தியத்தை சுதந்தரிப்பார்கள்? எனவே அதை பிரசங்கிக்கிறவன் எழும்ப வேண்டும். இந்நாட்களிலும் கர்த்தர் அப்படியே பிரசங்கிக்கிறவர்களை எழுப்பி இந்த இடத்திலே பயிற்சிக்கு கொண்டு வந்து, இந்த நாளிலே சில தேவ பிள்ளைகள் அந்த பயிற்சியை முடித்தவர்களாக அதற்கான ஆயத்தத்தோடு
புறப்பட்டு செல்லுகிற ஒரு ஆயத்தத்தோடு பட்டங்களை பெறும்படி காத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இன்னும் அழைக்கப்பட்ட அநேகர் இந்த பயிற்சியிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களிலும் யாரையாகிலும் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான சேவைக்கென்று அழைத்திருப்பார் என்றால் இன்னும் நீங்கள் தாமதிக்காமல் அந்த அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களை அதற்கென்று அர்ப்பணித்து இந்த வேதாகம கல்லூரி பயிற்சியிலே கடந்து வந்து நல்ல பயிற்சி பெற்றவர்களாக அவருக்கென்று புறப்பட்டு போங்கள், பிரசங்கிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், அதாவது கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல இயேசு சொன்னாரே, நீங்கள் பிரசங்கியுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், இன்னும் சொல்லுங்கள், அறிவியுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாரே. இதற்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தவர்கள் உடனே புறப்பட்டு வந்துவிடலாம், அவருடைய பயிற்சியை பெற்றுக்கொண்டு பிரசங்கிக்கலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தை சொல்லலாம். ஆனால் இதில் இன்னொரு பகுதி இருக்கிறதே, அனுப்புகிறவர்கள். அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்று நாம் படித்தோம். அதை 15வது வசனத்திலே, அனுப்பப்படாவிட்டால். அப்போ அனுப்புகிறவர்கள் ஒரு சாரார் உண்டு. பிதாவாகிய தேவன் அழைக்கிறார், அனுப்புகிறார், அவர் செய்கிறார், அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அவருடைய ஊழியத்துக்கு வருகிறோம். இன்னும் இந்த உலகத்திலே ஒரு சாரார் இதற்கு இருக்கிறார்கள். விசேஷமாக நான் பெற்றோரை, குடும்பத்தாரை இதில் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்தினர் அனுப்புகிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும்போது, ஊழியத்துக்கான அழைப்பை பெறும்போது, அந்த பிரசங்கிக்கிறவனாக அழைக்கப்படும் போது, அதற்கென்று தெரிந்து கொள்ளப்படும் போது உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் அனுப்புகிறீர்களா? இன்று வரை அநேகர் அனுப்பினதுனால தான் எவ்வளவோ ஊழியர்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறோம். அதுபோல் வரும் நாட்களிலும் அந்த கிரியைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல அனுப்புகிறவர்கள் என்று பார்க்கும்போது குடும்பத்தினர், பெற்றோர், சபையோர் மிக முக்கியமானது, ஊழியர், விசுவாசிகள். இன்னும் இந்த இடத்துல வந்து கற்றுக்கொள்ளும் போது ஒரு வேதாகம கல்லூரி இதுவும் அனுப்புகிற ஒரு பொறுப்பில் இருக்கிறது. இன்று இவர்கள் பட்டம் பெறும்போது இவர்கள் ஸ்தாபன பொறுப்பிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து ஸ்தாபனத்தின் பொறுப்பாளர்கள் தேவன் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஊழிய களங்களுக்கு இவர்களை பிரசங்கிக்கிறவர்களாக, ஊழியத்தை செய்கிறவர்களாக அனுப்புகிறார்கள். அப்போ இப்படி அனுப்புகிறவர்கள் என்று சொல்லுவது ஒரு பெருங்கூட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் இவர்கள் மத்தியிலே மகா பெரிய கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்ல விரும்புகிறேன். ஒரு விதை இருக்கிறது, ஒரு தானிய களஞ்சியம், தானியம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்றால் ஒரு விவசாயி எல்லா தானியத்தையும் ஆகாரத்துக்காக எடுத்துக்கொள்ளுவதில்லை. ஒரு வீட்டிலே நெல் இருக்கிறது என்றால் எல்லா நெல்லையும் அதை அரிசியாக்கி சாப்பிடுவதற்கு பயன்படுத்தி விடுவது இல்லை. அதில் கொஞ்சத்தை எடுத்து விதை தானியமாக வைக்கிறது உண்டு. அதே போல தான் உங்களுடைய கரங்களிலே தேவன் பிள்ளைகளை தந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளை தந்திருக்கிறார். உங்கள் சபையிலே தேவன் விசுவாச பிள்ளைகளை எழுப்பி தருகிறார். அப்படி வரும்போது எல்லாமே எனக்கு தான். என் பிள்ளைகள் இனி நான் அவர்களை நன்றாக வளர்த்தி படிக்க வைத்து அவர்களை நல்ல நிலைமையிலே கொண்டு வந்து அவர்கள் எனக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் எனக்கு பலன் தருவார்கள், அவர்கள் பிற்காலத்தில் என்னை கவனிப்பார்கள், என் குடும்ப உயர்வுக்கு காரணமாய் அவர்கள் இருப்பார்கள், அவங்க சம்பாதிக்கிறதுனால எனக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று மட்டும் எல்லா பிள்ளைகளையும் கணக்கு வைத்து வளர்க்காதீர்கள். அன்பான பெற்றோரே, தேவன் உங்களில் தந்திருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாக ஒருவரையாவது அவர் விதை தானியமாக நியமித்து வைத்திருக்கிறார். அவருடைய சேவைக்காக இங்கு நாம் வாசிப்பது போல ஒரு பிரசங்கிக்கிறவனாக அனுப்பப்படும்படிக்கு தேவன் உங்கள் கரத்தில் தந்திருக்கிறார். அப்போ ஆரம்பம் முதலே அந்த குழந்தையை தேவன் தரும்போதே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது என்னவா தந்திருக்கிறீர், இது எனக்கு ஆகாரமாகவா நான் சொன்ன இந்த பாஷையிலே, இல்லை உமக்கு ஒரு விதை தானியமாக தந்திருக்கிறீரா என்ற ஒரு எண்ணத்தோடு வளர்க்க வேண்டும். உண்மையான அந்த ஒரு எண்ணத்தோடு வளர்ப்போம் என்றால் தேவன் ஏற்ற காலங்களில் அதை நமக்கு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி தருவார். சில நேரங்களில் வார்த்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் தந்து இதில் எது விதை தானியம் என்பதை கண்டு கொள்ள உதவி செய்வார். நிச்சயமா விதை தானியம் என்பது விசேஷமானதாக தான் இருக்கும், உருட்சியானதாய், நல்ல ஒரு திரட்சியானதாய், அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஆகாரத்துக்கான தானியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். விதைக்கான தானியத்தை விசேஷமானதை தான் எடுத்து வைப்பார்கள். அப்போ தேவனும் விசேஷமானதை வைத்திருப்பார். அப்போ தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த பிள்ளை, இல்லை உங்களுடைய விசுவாசிகளில், சபையின் தேவ பிள்ளைகளில் அந்த நபர்
ஒரு விசேஷமானவராக எழும்பி வரும்போது இது எப்படி நான் ஊழியத்துக்கு அனுப்ப முடியும் என்று நீங்கள் ஒருபோது நினைத்துவிட கூடாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய நோக்கத்தின்படி அதை விசேஷமானதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு சித்தம் உண்டு. ஆனால் அதற்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அந்த விதை தானியத்தை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எனவே அனுப்ப வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அருமையான குடும்பத்தினரே, பெற்றோரே, தேவ ஊழியர்களே, விசுவாச தேவ பிள்ளைகளே, இந்த தம்பி இல்லை, இந்த தங்கச்சி இல்லை, இந்த குடும்பம் எங்கள் சபைக்கு நல்ல ஒரு தூணாக நிற்கிறார்கள் என்று சொல்லி இதை எப்படி அசைத்து கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று விடுவது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் அவர்களை அதற்காக தெரிந்து கொண்டிருப்பதனால் அவர்களை அனுப்புங்கள். ஏற்ற காலத்தில் மிகப்பெரிய மேன்மையான பலன்களை அவர்கள் நிமித்தமாக உங்களுக்கு தருவார். நமக்கு தெரியுமே, விதை ஒருபோதும் அழிந்து போவதில்லை. ஆகாரமாவது அப்படியே போய்விடும், ஆனால் விதை அழிந்து போவதில்லை. அது மிகுதியான பலன்களை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி அனுப்புகிறோமோ அந்த மனநிலை மிக மிக முக்கியம். சில நேரங்களில் இதில் ஒரு சாட்சி கூட நம்ம கேட்டோம். அந்த தேவ ஊழியர் மிக சந்தோஷமாக அந்த தம்பியை கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று பயிற்சிக்கு கொண்டு வந்து விட்டு அவ்வளவு நல்ல அவருக்கான காரியங்களெல்லாம் கவனித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதையும் நான் அடுத்ததாக சொல்ல விரும்புகிறேன். விதையை விதைக்க கொடுத்து விட்டு இல்லை, விதைத்து விட்டு நாம் திரும்பி பார்க்காமல் இருப்பது இல்லை. விதைக்கு தண்ணீர் ஊற்றுகிறோம், உரம் போடுகிறோம். ஏற்ற நேரத்தில் அதற்கான காரியங்களை செய்வது போல நீங்கள் அனுப்பினவர்கள் அவர்களை அந்த காரியங்களிலே, இந்த வேதாகம கல்லூரியிலே படிக்கிற விஷயத்திலே அவர்களை எந்தெந்த காரியங்களில் அவர்களுக்காய் சப்போர்ட் பண்ண வேண்டுமோ அதையும் உங்களால் ஆன மட்டும் செய்யும்படிக்கு நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். மட்டுமல்ல, விதை விதைத்து அது வளரும் போது அதை கூர்ந்து கவனிக்கிறது உண்டு அல்லவா? நம்ம பாட்டுக்கு விதைச்சிட்டு சும்மா போய் தண்ணியை ஊற்றிட்டு உரத்தை போட்டுட்டு கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டோமே. அது எப்படி வளருது, அதில் இலை வந்திருக்கிறதா, அதில் கிளைகள் வருகிறதா, அதில் எப்போ சின்ன பூ வருது, அதை ரொம்ப கவனமாக வாஞ்சையோடு காத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருப்பது போல நீங்கள் அனுப்பின உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பலன்களை தரும்படி அவர்களை எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போகிறவர்கள் திரளாய் எழும்ப வேண்டும். அவர்களை அனுப்புகிறவர்களும் தாராளமான மனதோடு கூட மனம் திறந்தவர்களாக அவர்களை அனுப்ப வேண்டும் என்று இந்த இடத்துல உங்களுக்கு அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்போது கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக புறப்பட்டு போகிறவர்களும், இந்த நாளில் பட்டம் பெற்று புறப்பட்டு போகிறவர்களும், தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், புறப்பட ஆயத்தப்படுகிறீர்கள். மட்டுமல்ல, சிலருக்கு தேவன் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு வா, எனக்காக நீ புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரா? அவர்களும் கூட ஆண்டவரோட பேசுங்க. அனுப்புகிற விஷயத்துல யாரிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார் அவர்களும் ஆண்டவரோட பேசுங்க. கண்களை மூடி அவரோட ஒரு வார்த்தை பேசுவோமா? ஹல்லேலூயா. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். என்னில் போல் அலைந்திட. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான சபையே, பெற்றோரே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களிடத்தில் இதைத்தான் கேட்கிறார். புறப்படும்படி அழைக்கப்பட்டவர்களே, புறப்பட்டு வாருங்கள். அனுப்பும்படி ஏவப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, சோர்ந்து போகாமல் அனுப்புங்கள். நிறைவான பலன், நிறைவான விளைச்சல் வரும்போது அந்த அறுவடையில் உங்களுக்கும் பங்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.